நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரோதி வருடம் ஆடி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆடி மாதம் அப்படின்னாலே பல பேருக்கும் ஆகாத மாதம் அப்படிம்பாங்க. அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த ஆடியில் பார்த்திங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் கடகராசியில் இருக்கார். அவரோட சேர்ந்துக்கிட்டு புதன் இருக்கார். புதாதித்ய யோகம் உருவாக போகுது, புத சுக்கிர யோகம் உருவாக போகுது. ஆனால் இதெல்லாம் முக்கியம் கிடையாது. சடாஷ்டக தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் அப்படிங்கிறது இருக்குது. அதுதான் இந்த மாதத்தில் உருவாகுது. அதாவது சனி பகவான் எங்கே இருக்காரோ அந்த இடத்துக்கு 6வது வீட்லேயோ இல்லை 8வது வீட்லேயோ சூரிய பகவான் போய் உக்காந்துருக்காரு அப்படின்னா இந்த சடாஷ்டக தோஷம் அப்படிங்கிறது வரும். அப்போ கும்பராசியில் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்காரு. கும்பராசிக்கு 6வது வீடான கடகராசியில் சூரியன் உட்காந்துருக்கார். அப்படிங்கிறப்ப இந்த சடாஷ்டக தோஷம் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த தோஷத்தால் பல ராசிக்காரர்களுக்கு நன்மையும் நடக்கும், பல ராசிக்காரர்களுக்கு கெடுதல் அப்படிங்கிறதும் நடக்கும். அதை விட்டுட்டு மற்றபடி கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியில் சனி இருக்கார், மீனராசியில் ராகு இருக்கார், கன்னிராசியில் கேது இருக்கார், ரிஷபராசியில் செவ்வாயும் குருவும் ஒன்று கூடி குருமங்கல யோகத்தை கொடுக்குறாங்க. கடகராசியில் புதன் சூரியன் சுக்கிரன் எல்லாரும் இருக்காங்க. ஆடி மாதம் 5ஆம் தேதி புதன் வக்கரகதி அடைகிறாரு. ஆடி மாதம் 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்பு. சரி, இந்த கிரக அமைப்பு, இந்த புதாதித்ய யோகம், புத சுக்கிர யோகம், குருமங்கல யோகம், இது எல்லாம் சேர்ந்து என்ன பலன் கொடுக்க போகுது, இந்த சடாஷ்டக தோஷம் அப்படிங்கிறது என்ன பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்த்தாகணும். சரி, இந்த ஆடி மாதம் உங்களோட ராசிக்கு என்ன கிடைக்க போகுது? சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே 1008 பிரச்சனை. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா செஞ்ச வேலையில் பிரச்சனை, செஞ்ச தொழிலில் பிரச்சனை. ஒன்று வேலை பறி போயிருக்கணும், வேலை தேடி கிடைக்காம அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்தோம்னு வச்சிங்களேன், என்ன செய்கிறது ஏது செய்கிறது அப்படின்னே புரியாத மாதிரி இருக்குது. அப்படியே புரிஞ்சு நாம் இதுதான் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணாலும் அதுக்கு 1008 முட்டுக்கட்டை. முதலீடு போடுறதுக்கு 10 ரூபா இல்லை. ஒரு இடத்த விற்றுவிட்டு நம்ம ஏதாவது தொழில் பண்ணி முதலீடு பண்ணலான்னா இடத்தையும் விற்க முடியாத அளவுக்கு வில்லங்கம், ஏகப்பட்ட சிக்கல். அதை போடா என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான மன சங்கடத்தோடு தான் இந்த ஆடி மாதத்துக்குள்ளேயே நீங்கள் வரீங்க. எதனால் இவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னு வச்சிங்களேன். ராசியை பொறுத்த வரைக்கும் கண்டத்தில் சனி, ராசிக்கு 7வது வீட்டில் சனி பகவான் இருக்கார். இப்போ சனி பகவான் வக்கரகதியில் வேறு இருக்கார். அதோட ராசிக்கு 8வது வீட்டில் விஷப்பாம்பு ராகு உட்காந்துருக்கு. 10வது வீட்டில் குரு உட்காந்துருக்கார். 10ல் குரு அப்படின்னாலே பதவியில் மாற்றம். கண்ட சனி காலகட்டம் அப்படின்னு நடக்கும்போது அது நல்ல மாற்றமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, கொஞ்சம் சுமாரான மாற்றமாக தான் இருக்கும். இப்போ இருக்கிற வேலையில் மாற்றம் வந்திருக்கும், அந்த மாற்றத்தால் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கும். ஒரு பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போகலான்னு சொல்லி இருக்கிற வேலையை விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன்னு இப்போ ரெண்டும் இல்லாமல் நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறது தான் இருக்கும். சரி, இந்த ஆடி மாதத்துலையாவது ஏதாவது நல்லது நடக்குமா ஜோசியரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ராசியாதிபதி சூரியன் விரயத்தில் இருக்கார். கிரகங்கள் எல்லாத்துக்குமே ராஜா அவர் தான் உங்களோட ராசிக்கு அதிபதி. அவரே விரயத்தில் இருக்கார். 10ல் குரு இருக்கார். அப்படிங்கிறதால கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூட்டாளிகள் உங்களோட முன்னேற்றத்துக்கு வழிவகுத்து கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து தான் போகணும். ஏன்னா கூட்டு தொழிலை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 7வது வீடு. அந்த 7வது வீட்டில் இப்போ சனி உட்காந்துருக்கார். அப்படிங்கும்போது கூட்டாளிகளுக்கு நாம மங்கி கிடக்கிற மாதிரி தான் இருக்கணும். அவங்க எது சொன்னாலும் நம்ம கேட்டுக்கிட்டு இப்போதைக்கு அனுசரித்து தான் போய் ஆகணும். என்ன பண்ணுறது, போ நமக்கு நேரம் சரியில்லை, அவெல்லாம் பேசுகிறான், சரி போ விட்டு கொடுத்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தாழ்ந்து தான் போகணும். ஏன்னா சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் தாழ்ந்து போகாத ஆளுங்க. நம்ம தான் உலகத்துக்கே ராஜா, நம்ம என்னத்துக்கு இன்னொருத்தண்ட போய் தாழ்ந்து போகணும், போடாடே பிச்சை எடுத்தாலும் சரி உங்ககிட்ட நான் 10 ரூபாய்க்கு நிற்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மனநிலை உள்ளவர்கள். அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் தள்ளுங்க. என்ன இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கொள்கை பிடிப்போட நடந்துக்க முடியாது, நான் நினச்ச மாதிரி தான் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் லேசாக மூட்டை கட்டி தான் வச்சு ஆகணும், வேறு வழி இல்லை. நம்ம காரியம் ஆகணும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் தாழ்ந்து தான் போகணும். நேரம் சரியில்லைன்னா ஒட்டகத்தில் போனாலும் நாய் கடிக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நேரம் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நல்லது. சரி ஜோசியரே, இந்த மாதத்தில் எதுவும் நல்லது இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மாத தொடக்கத்தில் குரு செவ்வாய் கூட்டணி அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்தில் இருக்குது. 10ல் குரு இருக்கிறது கெடுதல் தான் அப்படின்னாலும் இப்போ செவ்வாய் 10ல் குருவோட சேர்ந்து குருவை மங்களப்படுத்திடுறாரு.
இப்போ 10ஆம் இடத்துல இருந்து மாற்றம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் இல்லையா குரு, இப்போ கொஞ்சம் நல்ல மாற்றமாக கொடுக்க ஆரம்பிப்பார். செவ்வாய் வந்து சேர்த்து மங்களப்படுத்தி இருக்கிறதால இப்போ இந்த காலகட்டத்தில் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த ஆடி மாதத்தில் ஒரு வேலையில் போய் உட்காந்துடலாம். ஏதோ ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ 10 இடத்துல ஏறி இறங்கின ஒன்றும் அமையல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வேலை கிடைச்சிரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது கிடையாது. அதனால் நமக்கு ரெகுலராக ஒரு வருமானம் இருக்குது. இல்லைன்னு தானே நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டோம். சரி போ அப்படின்னு போய் ஒரு வேலையில் உட்காந்துருங்க. பின்னால் வர்றதை அப்புறம் பார்த்துக்குவோம். இல்லை நான் இப்போ நினச்ச வேலைக்கு தான் போவேன், கிடைச்ச வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னா அப்புறம் உள்ளதையும் போச்சு நல்ல கண்ணாண்டு உட்காந்துருக்க வேண்டியதான் பார்த்துக்குங்க. இதுமாரி கலைத்துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கௌரவம் கிடைக்கும். கட்டிடப்பணி ஏதாவது கட்டி பாதியில் நின்று இருந்தது, ஒரு கட்டடம் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருந்தேன், காசு இல்லாமல் நிற்கிது அப்படின்றதா அது இப்போ மறுபடியும் தொடரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். சின்ன சின்ன வெற்றிகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். கொஞ்சம் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த எதிரிகள் விலகுவாங்க. ஒரு கடை வச்சுருப்போம், ஒரு வேலைக்காரன் இருப்பான், ஒரு வேலையும் செய்ய மாட்டான். கேட்டால் நான் 10 வருஷமாக இருக்கேன், 12 வருஷமாக இருக்கேன்னு ஒழுங்காக வேலை செய்கிறவனையும் வேலை செய்ய விடாமல் ஓபி அடிச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருந்த ஆளுங்கள்லாம் நீக்கிவிட்டு இப்போ நல்ல வேலைக்காரர்களாக போடுவீங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதுமாரி கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் ஆடி மாதம் 5ஆம் தேதி வக்கரம் அடைகிறார். 12ல் புதன் இருந்துக்கிட்டு வக்கரம் அடைகிறார். 28ஆம் தேதி வரைக்கும் இந்த வக்கரம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த புதன் வக்கரகதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புதன் யார் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். புதன் வந்து உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி, 2வது வீட்டுக்கு அதிபதி. அதாவது பணம் கொடுக்கக்கூடிய லாபம் அதுக்கும் அவர் தான் அதிபதி, தனம் கொடுக்கக்கூடிய குடும்பஸ்தானம் அதுக்கும் அவர் தான் அதிபதி. அவர் வக்கரம் அடைகிறார் அப்படிங்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது கொடுக்கும். காசு வர்றதுக்கு தாமதமாகும். இந்த மாதத்தில் நமக்கு வேலை கிடச்சிட்டா இந்த மாதத்தையே காசு வந்துடும். இந்த மாதம் ஃபுல்லாக கொஞ்சம் அப்படியே காசு போனால் இறுக்கம் பிடிச்சி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கணும். அதே நேரத்தில் சில பேருக்கு வெளிநாட்டிலேருந்து அழைப்பு வரும். கொஞ்சம் செலவு நம்ம கடன் வாங்கியாவது பண்ணி தான் ஆகணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் பண்ணலாம், தப்பு இல்லை. சும்மாவே குந்தி இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அதுக்காக 10 ரூபா கடன் வாங்குறேன் அப்படிங்கிறது நல்லது தான். வெட்டியாக பல மாதமாக உட்காந்து சோறு தின்னுக்கிட்டு வெட்டியாக ஊரை சுற்றிக்கிட்டு கடன் வாங்கிட்டு இருந்ததை விட ஒரு வேலை வெட்டிக்காக ஒரு தொழிலுக்காக கடன் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு முதலீடு மாதிரி தான். கொஞ்சம் தகுதிக்கு தக்கன சின்ன சின்ன கடன் வாங்கி ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னா செஞ்சு பார்த்துருங்க. இந்த மாதத்தில் நல்லது நடக்கும், பயப்பட வேண்டியதில்லை. அதோட ஆடி 16ஆம் தேதி சிம்மராசியான உங்கள் ராசிக்கே சுக்கிரன் வராரு. அப்போ 16 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் விரயத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது கொஞ்சம் விரயம் ஆகிட்டு தான் இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் விரயத்தில் இருக்கிற 16 நாளும் ஆடு மாடு கோழி வளர்க்குறவங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்காது. மாடு கறவை டப்புன்னு நின்று போவோம், ஆடு ஒன்று வியாதி வந்து போவோம், கோழி ஒன்று போய் சேர்ந்துடும். இப்படி கொஞ்சம் விரயம் அப்படிங்கிறது நட்டம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் குடும்பமான வரைக்கும் ஆடு மாடு கோழி வளர்க்குறவங்க பட்டியில் கொஞ்சம் எண்ணிக்கையை குறைச்சிக்கிறது நல்லது. ஏதோ நல்ல விலை வந்தால் கொடுத்துட்டு அப்புறம் பார்த்துக்குவோம் போ அப்படின்னு சொல்லி அதை விற்று போடுறது கூட இந்த காலகட்டத்தில் நல்லது தான். அதேமாரி இந்த 16ஆம் தேதிக்கு பிறகு அவர் உங்களோட ராசிக்கு வராரு பார்த்தீங்களா, அப்போ நல்லது நடக்கும். ஏன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 3வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிங்கும்போது கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். ஒரு 10 ரூபா வேணும் அப்படின்னு ஒரு நண்பன்கிட்ட, ஒரு உறவுக்காரன்ட்ட, ஒரு கூட்டாளிகிட்ட போய் நின்னோம்னா அந்த 10 ரூபா நமக்கு கிடைக்கும். சரி பின்னால் கொடுத்துக்குவோம், உதவி செய்யாத ஆள் இருக்கே அப்படின்னு நினச்சிக்கலாம். அது மாதிரி தொழில்துறையில் இருக்கிறவங்க, சக பணியாளர்கள், மேல்மட்ட அதிகாரிகள் வந்து கொஞ்சம் ஆதரவாக நடத்துவாங்க. பரவாயில்ல போ, வீட்டில் தான் கொஞ்சம் கஷ்டம், வெளியில் வந்தாலும் அது நிம்மதியாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி இருக்குது. என்ன முயற்சி எடுத்தாலும் இந்த மாதத்தில் சின்ன சின்ன வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களை உந்தி தள்ளும். சரி போடா இதில் ஜெயிச்சுட்டு ஒன்று எடுக்கலாம் போ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன வெற்றி வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. அதோட சனி பகவானோட வக்கரம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சனி வக்கரம் அடைஞ்சிருக்கார் அப்படிங்கும்போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஏன்னா இப்போ சனி பகவான் வந்து உங்களோட ராசிக்கு 6க்கு 7க்கு அதிபதி, 7வது வீட்டில் இப்போ ஒரு வக்கரம் அடைஞ்சிருக்கார். அப்படிங்கும்போது பயணங்கள் பலன் கொடுக்கும். எங்கேயாவது வெளியே போகணும், ஒரு வேலை விஷயமா போகிறீங்க அப்படின்னா போகிற காரியம் நல்லபடியாக நடந்துடும். இது மாதிரி கூட்டு தொழில், மனைவி வகையில் நன்மை, தொழில் கூட்டாளிகள் வகையில் நன்மை, நண்பர்கள் வகையில் நன்மை, இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துல சனி இருந்துக்கிட்டு இதெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருந்தார். இந்த 3 இனத்தில் தான் நமக்கு ஆபத்தே. கூட்டு தொழில், வீட்டில் மனைவி, இல்லை காதலி, இல்லை நண்பர்கள், இந்த வகையில் தான் பிரச்சனை இருந்திருக்கும். இப்போ இந்த சனி வக்கரம் அடைஞ்சிட்டாருங்கிறபோது இந்த வகையிலே உங்களுக்கு நன்மையும் கொடுப்பாரு. எங்கே தொலைச்சோமோ அங்கேயே தேடி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு. மற்றபடி இந்த மாதத்தில் வந்து ஓரளவுக்கு சின்ன சின்ன நன்மைகள் கிடைக்கும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, வேலை ரீதியாக முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதை பயன்படுத்திங்க. தினமும் குளித்து முழுவிட்டு சூரிய பகவானை வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. அதுக்காக நான் 10 மணி தான் எந்திரிப்பேன், நான் போய் 10 மணி சூரியனை வணங்கணுமான்னு கேட்கக்கூடாது. சூரிய உதயத்தில் சூரியனை வணங்கணும் குளித்து முழுவிட்டு. அதன் பிறகு இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செய்யுங்க. வெள்ளிக்கிழமையில் அம்மன் ஆலயத்துக்கு போய் அம்மனை மனசார வணங்கிட்டு முடிஞ்சால் ஒரு 9 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள்.
இந்த ஆடி மாதம் நல்ல மாதமாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.